அண்ணாமலை சம்பாதிச்ச பணம், சொத்துக்கள், அவனுடைய அக்கா புருஷன் சிவகுமார் மேல எவ்வளவு இருக்கு, அண்ணாமலையோடைய மனைவியான அகிலா பேர்ல என்னென்ன இருக்கு, அவங்களுடைய குடும்பம் சார்ந்த சொத்துக்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு பன்மடங்கு வளர்ந்து இருக்கு. கோயம்புத்தூர் தொகுதியிலேயே அண்ணாமலை கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட பணத்தை வசூல் பண்ணதா கட்சிக்காரங்க சொல்றாங்க. அண்ணாமலை கூட இருந்தவங்க சொல்றாங்க இதெல்லாம் பண்ணாங்க, எங்களுக்கு ஒன்றும் பெருசா கவனிக்கலங்க, அது பயங்கரமான ஆளா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லல. அண்ணாமலை கூட உள்ள நமக்கான சோர்ஸ் நம்ம கிட்ட சொன்னது. அண்ணாமலை அவர்கள் மேடையில என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணி வலுவா இருக்கு, எதிர்வரும் தேர்தல்ல கிட்டத்தட்ட 44% ஓட்டு வரைக்கும் திமுக வாங்கும். இதில் நமக்கு என்னன்னா, இப்ப அண்ணாமலை அவர்கள் திமுக நோக்கி நகர்றாரா, இல்ல திமுக சில முக்கிய புள்ளிகளோட தொடர்பாக அண்ணாமலை இப்படி பேசியிருக்காரா? அண்ணாமலை அன்னைக்கு திமுக தான் வலுவா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பாஜகவுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறான். பாஜகவுக்கு திமுக தான்டா வலுவா இருக்கு, நீ நினைக்கிற அதிமுக எல்லாம் புசுவானந்தா. ஆனா அண்ணாமலைக்கு அதிமுக கூட பகை. அப்ப அண்ணாமலை என்ன பண்றாருன்னா பாஜகவுக்கு காட்டுறாரு. எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட என்னைக்கும் சரண்டர் ஆயிட்டாரு, அதுல மாற்று கருத்து இல்ல. எடப்பாடி பழனிசாமி பாஜகவை பொறுத்த வரைக்கும் புஸ்வான பழனிசாமி. அந்த புஸ்வானத்தை தங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த 2026 எலெக்ஷன் வரைக்கும் விட்டு வைப்பாங்க. கடைசியா நீங்க கேட்காத விஷயத்த நான் சொல்றேன். அண்ணாமலை காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா ராகுல் காந்தி காலில் விழுந்து காங்கிரஸ் வாழ்கன் இதே அண்ணாமலை வாயால வரும். இதில் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அம்பர்லா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா நம்ம சேனல்ல நம்ம அரசியல் மற்றும் சமூக சார்ந்த விஷயங்களை விவாதத்தை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு நமது அரங்குக்கு தோழர் சத்யபிரபு வருகை தந்திருக்கார். வணக்கம் தோழர். வணக்கம். இதுல முக்கியமான விஷயம், சத்யபிரபு தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட நபர் தான். ஏன்னா முன்னாடி இவர் RSS அமைப்புல தீவிரமா இருந்தவர். அதன் பின்னால்தான் RSS அமைப்புல இருக்க பிரச்சனைகள், அது எப்படி மக்களை பிளவுபடுத்துது, இதெல்லாம் உணர்ந்துகிட்டு அங்கிருந்து மாறி தன்னை ஒரு முழு ஜனநாயகவாதியா மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பணி சமூகத்துக்கு கிடைக்கணும், இந்த தமிழ் சமூகம் மென்மேலும் முன்னேற வேண்டும், முன்னேற்றவாதி நடைபெற வேண்டுங்கிறதுனால இன்னைக்கு முற்போக்கு இயக்கங்கள் மற்றும் இடதுசாரி இவங்களோட சேர்ந்து எல்லா மேடைகள்லையும் RSS அமைப்புல இருக்க பிரச்சனைகள், அது எப்படி மக்களை பிளவுபடுத்துதுன்ட்டு நேரடி சாட்சியாக அமலப்படுத்திட்டு இருக்காரு. அந்த வகையில அவர் முன்னால இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கிறோம். தோழர் அதுக்கு சரியான விளக்கங்கள் தருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பொதுவா நமக்கு தெரியும், இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாடு தேர்தல் 2026 ஒட்டி அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாயிருக்குது. ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு பின்னாடி அந்த கூட்டணியில இன்னைக்கு பல பிளவுகள் உருவாகுது. பிளவுகள் 2 கட்சிக்கு இடையில கிடையாது. அதிமுகங்கிற கட்சியில இருந்து ஒவ்வொரு எதிர்ப்பு குரலா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த எதிர்ப்பு குரல் இந்த கூட்டணி பாதிப்பு உண்டாக்குது. அதுல கடைசியா இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒரு கழக குரலை எழுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கழக குரல் நம்ம என்னதான் சொன்னாலும் இதன் பின்னணியில யார் இருக்கா? உண்மையாலுமே அதிமுக இப்படி பிளவுகள் இருக்கா, இல்ல இது பின்னாடி இயக்கிறது RSS பிஜேபி தான் இயக்குது, அவங்கதான் அதிமுக சேதப்படுத்தணும், அதோடைய வலு குறைக்கணும், இதெல்லாம் செய்யறாங்க. அப்படி குறைச்சாதான் பிஜேபி அதிக சீட்டு வாங்க முடியுங்கிற நோக்கத்துல இதை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த வகையில ஏற்கனவே நீங்க RSS பிஜேபி தொடர்புல இருந்து இங்க வந்த நபர், ஆனா நீங்க இந்த விவகாரங்களை பத்தி என்ன சொல்ல வரீங்க? இல்ல உண்மையாலுமே அங்க என்னதான் நடக்குது? ஆனா அப்படி ஏற்கனவே நீங்க சொல்ற மாதிரி இது உள்குத்து எல்லாம் இருந்தா அது உங்களுக்கு கடைசி கட்டத்துலதான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப இதை நீங்க நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த டிடிவி தினகரனுடைய பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற நபர் யாருன்னா அண்ணாமலை தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை நம்மளைய மீறி இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜக அண்ணாமலையால தான், அதாவது அண்ணாமலையால தான் தமிழக பாஜக, அண்ணாமலையை தாண்டி ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கக்கூடிய வேலையில இருக்காரு. அது எந்த அளவுக்குன்னா, அண்ணாமலை வந்தாதான் கூட்டம் வருது, அண்ணாமலை பேசுற வரைக்கும் தான் மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, அண்ணாமலை போன பிறகு மக்கள் பெருசா இருக்க மாட்டாங்க. அதுபோல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தெரியல, அவர் சாம்பாரு, அவர் டம்மி, அண்ணாமலை அளவுக்கு ஃபாஸ்டா இல்ல, வீரியமா இல்ல. இது அண்ணாமலை போன பிறகு நயினார் நாகேந்திரனே பேச வந்தாலும் அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க பார்க்க தயாரா இல்ல. இது அப்படிப்பட்ட விஷயங்களை, அதாவது தொடர்ந்து அண்ணாமலை தன்னுடைய வார் ரூம் மூலியமாக இந்த தமிழ்நாட்டு பாஜக மீது ஒரு விஷயத்தை கண்டினியூஸா வச்சுட்டு வராரு. இன்னொன்னு, அண்ணாமலைய இந்த பவர் கையை விட்டு போனதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, அதுவும் அண்ணாமலை தான். அதற்கு ஒரு பெரிய பாலமாக இருந்தது கேடி ராகவன். ஏன்னா இவன் தெரிஞ்சோ தெரியாமலோ கேடி ராகவன் மேல கை வச்சான். ஏன் கேடி ராகவன் மேல கை வச்சான் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருந்து நீங்க ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய எந்த அமைச்சரை நீங்க சந்திக்கிறதா இருந்தாலும் கேடி ராகவனை பார்த்தால் மட்டும்தான் நீங்க சந்திக்க முடியும், பேச முடியும், அதற்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அப்ப அந்த ஒரு லாபியை எப்படா உடைக்கிறது? நாம ஒரு மாநில தலைவராக இருந்து நம்மளால ஒண்ணு பெருசா கழட்ட முடியல அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தான் கேடி ராகவனை முடிச்சு விட்டான்.
அங்கதான் அண்ணாமலைக்கு வந்து ஒரு வந்து பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆனிச்சு, ஆரம்பமானுச்சு. இப்ப இந்த கேடி ராகவன் தரப்பு என்ன பண்ணுதுன்னா, கேடி ராகவன் வந்து யார் தரப்புனான நிர்மலா சீதாராமனுடைய தரப்பு. அவங்க இந்த அண்ணாமலை யார் தரப்புனா BL சந்தோஷோட தரப்பு. இப்ப BL சந்தோஷ் யாரு அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிருங்கேரி மடத்தோட தரப்பு. இந்த அம்மா இருக்காங்களே நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சி சங்கர மட தரப்பு. இந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? இதுல எங்க பிரச்சனை வருதுன்னா, இப்ப கேடி ராகவனை இவன் வந்து டச் பண்ணி காலி பண்ணி உட்கார வைக்கிறான். இப்ப கேடி ராகவன் தரப்பு என்ன செய்யுதுன்னா, அண்ணாமலை சம்பாதிச்ச பணம், சொத்துக்கள், அவனுடைய அக்கா புருஷன் சிவகுமார் மேல எவ்வளவு இருக்கு, அண்ணாமலையோடைய மனைவியான அகிலா பேர்ல என்னென்ன இருக்கு, அவங்களுடைய வந்து குடும்பம் சார்ந்த சொத்துக்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு பன்மடங்கு வளர்ந்து இருக்கு, இதெல்லாம் தாண்டி அவங்க அக்கா புருஷன் பேர்ல இவன் பேர்ல வந்து அண்ணாமலையார் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து மணல் கம்பெனியை வந்து இவன் என்ன பண்றான், ஃபார்ம் பண்றான். அதை ஃபார்ம் பண்ணி என்ன செய்யறான்னா பல்லாயிரம் கோடிக்கணக்கான மணல்களை வாங்கி கொட்டுறான். அது எந்த அளவுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 1000-2000 கோடி ரூபாய் அளவுக்கு சொல்றாங்க. இதெல்லாம் யாரு மூலியமா அண்ணாமலை வாங்கி கொட்டுறாப்புல அப்படின்னா மணல் மாஃபியாக்களான ராமச்சந்திரன், கரிகாலன் மூலியமா தான் வாங்கி கொட்டுறாப்புல. இப்ப இந்த விஷயத்த வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து உள்ள புகுந்து அண்ணாமலையோடைய வந்து சார்ந்த ஒரு சம்பாதிச்ச இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த மொத்த டாக்குமெண்ட்ஸையும் வந்து மொத்தமா எடுக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அண்ணாமலையை வந்து அமித்ஷா கிட்ட போட்டு கொடுத்துடுறாங்க. நீங்க சொன்னீங்களே நமக்கு கண்ட்ரோலா இருப்பான், நம்ம கையில இருப்பான்னு சொன்னீங்களே, இவன் பெரிய அம்மாவாசைக்குலாம் அம்மாவாசைங்க, உங்களுக்கே விபூதி அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு அதாவது ஊர்ல இருக்கிறவங்கள நம்ம தான் விபூதி அடிப்போம், நமக்கே ஒரு அடிச்சா விபூதி அடிச்சிட்டாங்க, இன்னைக்கு வந்து இத்தனை லட்சம் கோடி சொத்து இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்றாங்க. அப்பதான் அமித்ஷாவும் அண்ணாமலையை சீரியஸா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவனை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாதா, இவன் வந்து மொத்தமா நம்ம எல்லாத்துக்கும் வந்து மொட்டையை போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா என்ன பண்றாருன்னா அண்ணாமலையை வந்து மாநில தலைவராக இருந்து டீப்ரமோட் பண்றாரு. ஏன் அண்ணாமலையை வந்து அமித்ஷா மாநில தலைவர்ல இருந்து உடனடியா தூக்குறாருன்னா, அதிமுக கூட்டணிக்கு வருவோம்னா வைக்கிற டிமாண்ட் அண்ணாமலை இருக்கக்கூடாது. ஏன்டா அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படின்னா, அவன் என்ன லூசு மாதிரி பேசுறாங்க, இது நமக்கு அங்க உள்ளவங்க சொன்ன தகவல், வேணாங்க கிறுக்க மாதிரி பேசுறாங்க, வேணுனே வம்புழுக்கிற மாதிரி பேசுறாரு, இந்த மாதிரி வந்து அம்மாவை பத்தி எல்லாம் தப்பா பேசுறாரு, இதெல்லாம் சரியா படல அப்படிங்கிற இது இப்படிப்பட்ட அண்ணாமலை கூட நாங்க சேர்ந்தோம்னா நல்லா இருக்காது, நாங்க அண்ணாமலையை காரணம் காமிச்சுதான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை வந்து வேண்டா வெறுப்பா இவங்க என்ன பண்றாங்கன்னா அமித்ஷா தரப்பு கிட்ட காரணம் காட்டுறாங்க. அப்ப அமித்ஷா தரப்பு வந்து என்னடா ஒரே சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தரப்பு கிட்ட பேசினா, அண்ணாமலை தரப்பு வந்து டெல்லியில ஒண்ணு சொல்றது, இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒண்ணு செய்யறது, இப்படியே வந்து பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. அது இல்லாம இந்த கடந்த வந்து இப்போ வந்து லாஸ்டா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவை வந்து கூட்டணியில இருந்து அண்ணாமலையாலதான் அதிமுக கூட்டணியை விட்டே வந்து கலந்து போனுச்சு. அதுக்கு அண்ணாமலை கொடுத்த இது என்ன, அதுக்கு அண்ணாமலை கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, நாம ஒரு வந்து 3ஆவதா ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறோம், நமக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு வந்து பொய்யான ஒரு விஷயத்த வந்து காமிச்சாப்ல. அது கடைசியில வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ல தெரிஞ்சிருச்சு. கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த வந்து அதாவது ஓட்சூரிங்கிற அடிப்படையில தமிழ்நாட்டிலையும் வாக்குகள் வந்து திருடப்பட்டிருக்கு. அண்ணாமலை அதுல எல்லாம் வந்து குட்டி கலாட்டா பண்ணி ஒரு வாக்கு வங்கியை வந்து செட் பண்ணி காமிச்சிட்டான். இந்த வந்து கோயம்புத்தூர் தொகுதியிலேயே அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் வந்து இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட வந்து பணத்தை வசூல் பண்ணதா கட்சிக்காரங்க சொல்றாங்க, அண்ணாமலை கூட இருந்தவங்க சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணாங்க, எங்களுக்கு ஒன்னும் பெருசா கவனிக்கலங்க, அது பயங்கரமான ஆளா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லல, அண்ணாமலை கூட உள்ள நமக்கான சோர்ஸ் நம்ம கிட்ட சொன்னது. அப்ப இப்படி எல்லாம் இருந்த அண்ணாமலையை வந்து அதாவது கட்சியினுடைய மாநில பொறுப்பு, அதாவது மாநில தலைவருங்கிற அந்த அந்தஸ்துல இருந்து நீக்கிட்டு அண்ணாமலை வந்து அதிமுக இல்லாம நாம தனியா நிக்கணும்னு சொன்ன அண்ணாமலை, அதிமுக கூட்டணி தேவையில்லைன்னு சொன்ன அண்ணாமலை, பாஜக அப்பதான் ஜெயிக்கும்னு சொன்ன அண்ணாமலை முன்னாடியே அமித்ஷா அதிமுக கூட கூட்டணி வச்சது, நயினார் நாகேந்திரன் மாநில தலைவரா போட்டது அண்ணாமலைக்கு சுத்தமா செட் ஆகல. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது நயினார் நாகேந்திரன் வந்து இங்க வந்து மாநில தலைவரா சும்மா சாதாரணமாலாம் வரல, அமித்ஷா எவ்வளவோ கெஞ்சியும் அதற்கு வந்து நயினார் நாகேந்திரன் ஒத்துக்கல. என்னங்க மாநில தலைவர் ஆகிறதுக்காக நான் வந்தேன், நான் ஒரு MP ஆகி நான் வந்து இங்க கேபினெட் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் நான் வந்தேன் இந்த ஆனா நம்ம கட்சிக்காரங்களே என்னுடைய பணத்தை போட்டு கொடுத்து நான் வந்து ஜெயிக்க வேண்டிய இடத்த ஒண்ணு இல்லாம ஆக்கி இன்னைக்கு என்னை எந்த அளவுக்கு வந்து என்னுடைய சொத்துக்களை நான் வந்து அடமானம் வச்சிருக்கேன், நான் வித்துட்டேன் நானு. அப்ப இப்படிலாம் இருக்கும் பொழுது என்னை எதை நம்பி நீங்க வந்து தாரீங்க, நீங்க எனக்கு கொடுத்தாலும் இங்க வந்து அண்ணாமலையை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, குட்டிகளாட்டா பண்ணுவாப்ல அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொன்னதின் அடிப்படையில தான் அமித்ஷா நேரடியா கிளம்பி வந்து அண்ணாமலையை கையில வச்சுக்கிட்டு நயினார் நாகேந்திரனை மாநில தலைவரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போனாரு.
அதன் பிறகும் இன்னைய வரைக்குமே நயினார் நாகேந்திரனுக்கு ஏகப்பட்ட குடைச்சல், ஏகப்பட்ட பிரஷரு. யாரு? இந்த அண்ணாமலை தரப்பு ஒரு பக்கெட்டு, பொன் ராதாகிருஷ்ணன் தரப்பு ஒரு பக்கெட்டு, இந்த கட்சியில வந்து மூத்தோரணின்னு சொல்லுவாங்க, அது அந்த பாஜக இருக்கவங்களுக்கு தெரியும், அவனுங்கெல்லாம் ஒரு பக்கெட்டு. இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இப்ப எல்லாத்தையும், அதாவது இப்ப வந்து மற்ற நிர்வாகிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து அண்ணாமலை என்ன பண்றாருன்னு முந்திக்கிறாப்ல. என்னடா நீ மாநில தலைவர் ஆயிட்டியா, என்ன என்ன இல்லாம தமிழக பாஜகவை உங்களால வந்து நடத்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அமித்ஷாவோட நோக்கம் என்னன்னா அதிமுகவை முழுங்கணுங்கிறது. அதிமுக கூட கூட்டணியை வச்சு அதிமுகவை ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் பிரச்சனையை உருவாக்கி அதுல கட்சி உடைச்சி ஒருத்தன்ட்ட கொடுத்து அவனை நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கம் வந்து யாருக்குன்னா டெல்லி தலைமைக்கு. அதுதான் மகாராஷ்டிராவில சிவசேனாவுக்கு நடந்தது. ஆனா இதுல இந்த அண்ணாமலை என்ன பண்றாப்புல அப்படின்னா, நீ என்னன்னா இப்ப என்னைய மீறி தமிழ்நாடு பாஜக எப்படி உருப்படும் நான் பாக்குறேன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வந்து டிடிவி தினகரன் எல்லாம் வெட்டி விட்டு உடைச்சு விட்டு அந்த பக்கத்து பேச விடுறதுலாம் இங்க யாரு அப்படின்னா அண்ணாமலை தரப்பு. இந்த செங்கோட்டையனை பேச வைக்கிறது யாரு அப்படின்னா அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் தரப்பு. நீ என்னன்னா செங்கோட்டையை வச்சு பல்ஸ் பாக்குறாங்க. செங்கோட்டை கிண்டுனா அந்த குழம்பு கொதிக்குமான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த குழம்பு கொதிக்காது, அது வந்து புஷ்ஷுன்னு போகும்னு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும். இந்த செங்கோட்டையை இன்னைக்கு அவங்க வச்சு கிண்ட பாக்கலன்னா கிட்டத்தட்ட போன வருஷமே நினைக்கிறேன் செங்கோட்டை வந்து பரபரப்பா டெல்லி போறது வர்றது பேசுறதெல்லாம் வச்சாரு. ஆனா அன்னைக்கும் பெருசா சீண்டல. சரி, திரும்பவும் செங்கோட்டையை வச்சு நம்ம கிண்டி பார்ப்போம், எடப்பாடியோடைய பல்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம், இந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய பல்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒருவேளை இவங்க எல்லாம் கிண்டி இந்த செங்கோட்டை, டிடிவி, சசிகலா இவங்க எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்ந்தா அந்த கட்சி தொண்டர்கள்லாம் இந்த பக்கம் வாராங்களான்னு பார்ப்போம், மக்கள் மத்தியில இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு பல்ஸ் பாக்குறதுக்காக தான் இப்ப செங்கோட்டையனை வச்சு இந்த ஒரு வந்து சின்ன கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா என்னைய கேட்டா செங்கோட்டையனை வச்சு கேம் ஆடுறது பலிக்காதுன்னு நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கிட்ட வந்து என்னைக்கும் சரண்டர் ஆயிட்டாரு, அதுல மாற்று கருத்து இல்ல. எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் புஸ்வான பழனிசாமி. அந்த புஸ்வானத்தை தங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த 2026 எலெக்ஷன் வரைக்கும் விட்டு வைப்பாங்க. அதுல வர ரிசல்ட்டை பொறுத்து பாஜகவை கபலீகரம் செய்வதற்கு பாஜக தயாரா இருக்குங்க. தொடர்ச்சியா உங்க பதில்களே அண்ணாமலை பத்தி தான் சொல்றீங்க. இன்னைக்கு பிஜேபியோட மாநிலத்துல அண்ணாமலை இல்லாட்டியும் அவருடைய செயல்பாடு தான் இங்க அதிமுக பிஜேபி கூட்டணி பிரச்சனை உருவாக்கிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் சைமோ 2-3 நாள், அது 2 முக்கியமான கூட்டங்கள்ல அண்ணாமலை அவர்கள் மேடையில என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணி வலுவா இருக்கு, எதிர்வரும் தேர்தலில் கிட்டத்தட்ட 44% ஓட்டு வரைக்கும் திமுக வாங்கும், அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க, அதை எதிர்கொள்ள அளவுக்கு நம்ம வலிமையா இருக்காங்கிறது மிகப்பெரிய கேள்விதான் அப்படின்னு அண்ணாமலை பேசுறது பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குது. இதை வந்து கிட்டத்தட்ட பிஜேபியோட ஒரு அரசியல் நாளையரா பார்க்கக்கூடிய தினமலர் வந்து பெரிய இடத்துல போட்டிருக்கிறாங்க. இதில் நமக்கு என்னன்னா, இப்ப அண்ணாமலை அவர்கள் திமுக நோக்கி நகர்றாரா, இல்ல திமுகவுக்கு சில முக்கிய புள்ளிகளோட தொடர்பாக அண்ணாமலை இப்படி பேசியிருக்காரா, இல்ல உண்மையாலுமே அண்ணாமலை திமுக போய் சேரக்கூடிய சந்தம் இருப்பதா சில பேர் சொல்றாங்க. இந்த அரசியல் காலத்துல இதை நீங்க ஏற்கனவே இதோடைய பின்னணி எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதனால இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எதனால அண்ணாமலை இப்படி பேசியிருக்கிறாரு? ஆனா திமுக இருக்கக்கூடியவங்க அண்ணாமலை கிட்ட வந்து விலை போறதுக்கு வந்து தயாரா இருக்காங்கிறத விட அதை நான் அப்படி பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ திமுக இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்மார்கள் அண்ணாமலைக்கு நல்ல பழக்கம், நல்ல க்ளோஸ். என்னால சில பேருடைய வந்து பெயர்களை சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு வந்து சொன்னவங்க அவங்க கூட உள்ளவங்க சொன்னதுனால நான் அவங்களை சொன்னேன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு யார் சொன்னாங்களோ அவங்க மீதுதான் வந்து பார்வை வரும். அதனால நான் சொல்ல விரும்பல. நிறைய அமைச்சர்கள் வந்து அண்ணாமலைக்கு நெருங்கிய பழக்கம், பிஎல் சந்தோஷ்க்கு நெருங்கிய பழக்கம். இவர்கள் ஒன்றிய அரசு சார்ந்த பல வேலைகளை அண்ணாமலை மூலியமா செஞ்சது உண்மை, செஞ்சுத்தாரன்னு சொல்லி பல இடத்துல அண்ணாமலை காசு வாங்கினது உண்மை, பல இடத்துல காசு வாங்கிட்டு செஞ்சு தராம போனது உண்மை. இது ஒரு பக்கெட்டு. இந்த அண்ணாமலை வந்து இது இந்து சமய அறநிலைத்துறை இருக்கார், அந்த வந்து துறை சார்ந்த மந்திரிய அண்ணாமலை வெளியே எப்படி பேசுவாரு, இதை 4 செவத்துக்குள்ள பார்த்தா சேகர் பாபு கிட்ட இந்த அண்ணாமலை வந்து அண்ணா அப்படிலாம் இல்லைங்கண்ணா அப்படின்னு எப்படி பேசுவாருன்னு கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும். சோ நீங்க வந்து திமுக நிறைய பேர் அண்ணாமலை கூட வந்து இன்னைக்கும் பழக்கத்துலதான் இருக்காங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவங்க பழக்கமா இருக்கிறது வந்து திமுகவை மீறி திமுகவை காட்டி கொடுக்க இல்ல திமுகவை உடைக்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு விதமான பழக்கத்தின் அடிப்படையில ஏதோ ஒரு வந்து ஒன்றிய அரசு சார்ந்த வழக்கு சம்பந்தமாக இல்ல ஒன்றிய அரசு சார்ந்த இந்த இது ஸ்கூலு காலேஜுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் வாங்கணும், அதன் சார்ந்த ரீதியாக பல வேலைகள் அண்ணாமலை மூலியமாக பழக்கமானவர்கள் உண்டு. அதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அன்னைக்கு திமுக தான் வலுவா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பாஜகவுக்கு ஒரு அட்டென்ஷனை கொடுக்குறான். பாஜகவுக்கு ஒரு திமுக தான்டா வலுவா இருக்கு, நீ நினைக்கிற அதிமுக எல்லாம் புசுவானண்டா. ஆனா அண்ணாமலைக்கு அதிமுக கூட பகை. அப்ப அண்ணாமலை என்ன பண்றாருன்னா பாஜகவுக்கு காட்டுறாரு, திமுக தான் அங்க வந்து ஸ்டடியா இருக்கு, அவங்க தான் பலமா இருக்காங்க,
நீ நினைக்கிற அதிமுக பலவீனமா இருக்கு, பார் டிடிவி பேசுறான், பார் செங்கோட்டை பேசுறான், பார் இவன் பேசுறான், பார் அவன் பேசுறான், கட்சியில 5-6 கோஷ்டி ஆயிடுச்சு. அப்ப இந்த கட்சி வந்து பலவீனமான கட்சியை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க, பலவீனமான மாநிலத்துல வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத சொல்லாம ஒரு வந்து அட்டென்ஷன், ஒரு வந்து இண்டிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் திமுகவை அண்ணாமலை தூக்கி பேசினாரு அப்படின்னு சொல்றேன். கடைசியா ஒரு நீங்க கேட்காத விஷயத்த நான் சொல்றேன். அண்ணாமலை காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா ராகுல் காந்தி காலில் விழுந்து காங்கிரஸ் வாழ்கன் இதே அண்ணாமலை வாயால வரும். இதுல நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. பொதுவா மோடி அவர்கள் மணிப்பூர் பிரச்சனைக்கோ இல்ல அடுத்தடுத்து நடக்கிற பல்வேறு பொருளாதார குழப்பங்களுக்கு எதுக்குமே வாய் திறக்காத மோடி அவர்கள் மோகன்முகத்துக்கு ஒரு 4 பக்கம் பாராட்டு எடுத்து எழுத வேண்டிய கட்டாயம் என்ன? உண்மையாலுமே அங்க என்னதான் நடக்குது? பாஜக, இந்து முன்னணி, பஜ்ரங் தள், விஹெச்பி, பிஎம்எஸ் இந்த மாதிரி வந்து சங் பரிவார அமைப்புகள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒண்ணு சேருவாங்க. இவங்களை யார் லீட் பண்ணி இவங்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க? திராவிடத்தை முதற்கட்டமாக ஏற்றுக்கொண்டு பெரியாரை பற்றி பேசி நான் பெரியாரின் பேரன் மேடை ஏறி பல மேடைகள் பெரியாரை வாரியா பேசிக் கொண்ட சீமானவர்கள் தமிழக வெற்றி கழகம். இப்ப இவங்க 2 பேருடைய அரசியல் நடவடிக்கைகளும் எதிர்வரும் தேர்தலில் திமுகவுடைய வாக்கு வங்கியை பாதிக்குமா இல்லையா? ஆனா என்னைய கேட்டா திமுக வந்து தாவேக்காவை போட்டியாவே வந்து நினைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேக்கா உங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங்கான கொள்கை சித்தாந்தம் மூலம் கிடையாது. விஜய் அவர்களே வந்து பேசுற பேச்சு வந்து சினிமா ஷூட்டிங்ல பேசுற மாதிரி தான் நான் பாக்குறேன். இன்னும் வந்து ஒரு